வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் Alston Antony. இந்த வீடியோவில் AutoGPT எப்படி உங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே உங்களுக்கு கொடுக்க போகிறேன். AutoGPT தான் எல்லா இடமும் பேசப்படுது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவைன்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது எதுக்குமே நீங்கள் பே பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பைத்தான் உங்களுக்கு தேவை. நான் இதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இல்லைன்னா நீங்கள் சர்ச் இன்ஜினில் பைத்தான் டவுன்லோட்னு வச்சுட்டு அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். நான் இன்டர்நெட் டவுன்லோடர் மேனேஜர் யூஸ் பண்ணுறனால எனக்கு டவுன்லோட் மேனேஜர் வழியாக டவுன்லோட் ஆகுது. அது ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண சரிக்கு ஆட்டோமேட்டிக்காக பைத்தான்ட இன்ஸ்டலேஷன் விசார்ட் ஓப்பன் ஆகும். நாங்கள் இதில் இன்ஸ்டால் நவ் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பைத்தான் exe2 pathன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவ்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்ல. பைத்தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகி முடியணும். முடிஞ்சதுக்கப்புறம் செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்துடும். நெக்ஸ்ட்டு எங்களுக்கு தேவையானது விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதுவும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை கூகுளில் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். போய் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராமும் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும். இதுவும் ப்ரொசீஜர். இன்டர்நெட் ஸ்பீடுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் மாறிக்கிட்டே இருக்கும், டவுன்லோட் ஸ்பீட். நான் இந்த கட்டத்தில் இந்த 2 சாஃப்ட்வேர் மட்டும்தான் மோஸ்ட்லி தேவை. அதுக்கப்புறம் AutoGPT. இதை வச்சு நீங்கள் இம்மீடியட்டாக AutoGPT உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்துட்டு இன்ஸ்டலேஷனை நான் ஃபாலோ பண்ணணும். அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கொடுத்து ஃபோல்டர் லொக்கேஷன் டிஃபால்ட்டாகவே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்து டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வேணுன்னா ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிக்கிட்டுருக்கு. நாங்கள் இப்போ இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். விஷுவல் ஸ்டுடியோ கோட யூஸ் என்னன்னு சொன்னால் அந்த AutoGPTயையும் பைத்தானையும் ஈஸியாக உங்களால் ரன் பண்ண வைக்க முடியுது. இது ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி தருது. இப்போ நான் லான்ச் அன்டிக் பண்ணிவிட்டு AutoGPT டவுன்லோட் பண்ண போகிறேன். கிட்டப்பில் இது ஹோஸ்டட் இருக்கா, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரிஜினல் லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம். லாட் ஆஃப் டிஸ்கஷன் அதில் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. AutoGPT ரியலி பெருசாகிக்கிட்டு இருக்கு. அதில் கூட பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வேணாம், ஸ்டேபிள் ரிலீஸை யூஸ் பண்ணுங்கள், வேறு ப்ராப்ளம்னு சொல்லுது. ஸோ வீடியோ பார்க்குற நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஒர்க்கிங்னு அவங்க சொல்கிறாங்களோ அந்த ஜிப்பை முதல்ல டவுன்லோட் பண்ணணும். நான் இதில் ரிலீஸ் ஜிப்பை போய் டவுன்லோட் பண்ண போகிறேன். இதில் நான் ஸ்க்ரோல் பண்ணேன்னா கீழே சோர்ஸ் கோட்னு ஒரு ஜிப் இருக்கும். அந்த ஃபைல் தான் எனக்கு வேணும். அதில் தான் AutoGPT கோடு இன்ஸ்டாலாக இருக்க போகுது. அதில் போய் நான் டவுன்லோட் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சின்ன ஃபைல் ஓப்பன் கொடுத்துட்டு நாங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அந்த இது எங்கே டவுன்லோட் ஆகிருக்குன்னு போயிட்டு அது இந்த AutoGPT ஜிப்பில் இருக்கிறது ஒரு ஃபோல்டரில் அந்த கண்டென்ட் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இதை நான் ஈஸியாக வின்ராரில் இது பண்ணி செய்யலாம். நீங்கள் ஈஸியாக நீங்களும் வின்ரார் இல்லாட்டினாலும் டிஃபால்ட்டாக விண்டோஸ்க்கு வச்சும் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே போனோம்னா AutoGPT உங்களோட சிஸ்டத்தில் ரன் ஆக வேண்டிய அவ்வளோ சாஃப்ட்வேர் ஃபைல்ஸும் இருக்கும். கோடிங்காக இருக்குமோன்னு யோசிக்க வேணாம். நீங்கள் ஒன்றுமே செய்யறதில்ல. விஷுவல் ஸ்டுடியோ கோடை போய் ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓப்பன் ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ வேறு ஒன்றுமே இல்லை. இந்த AutoGPTங்கிற ஃபைல் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் எங்கே வச்சுருக்கிறேன்னா டவுன்லோட்ஸ்குள்ளே வச்சுருக்கிறேன். அதில் போய் நீங்கள் முதல்ல ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்து ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் ஒரு பேக் ரூட்டில் போய்ட்டு அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டர்னு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபைல்ஸையுமே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிடும். ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், ஈஸியாக எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ இது ஆனதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு தேவை நாங்கள் இந்த யூசேஜை ஃபாலோ பண்ணலாம். அவங்களே இன்ஸ்டலேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு Openai கீயை செட் பண்ணணும்.
ஓப்பன்ஏஐ கீயை செட் பண்ண env.templateன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதில் இந்த ஸ்பெசிஃபிக் நான் ஹைலைட் பண்ணுற இடத்துல தான் நீங்கள் இப்போ உங்களோட ஓப்பன்ஏஐ கீயை சப்மிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன்ஏஐ கீயை நாங்கள் எங்களோட ஓப்பன்ஏஐ டேஷ்போர்ட்லேருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓப்பன்ஏஐ கீ ட்ரையல் ஆப்ஷன் இருக்குது, பெய்டு ஆப்ஷன் இருக்குது. டிபெண்டிங் ஆன் யோர் யூசேஜ் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். டெபிட் கார்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இல்லைன்னா நீங்கள் இந்த இதை பார்த்து டைப் பண்ணலாம். இல்லைனா கூகுளில் போய்ட்டு பில்லிங் ஏபிஐன்னு அடித்தாலும் இந்த இதில் போய்ட்டு ஒரு சீக்ரெட் ஏபிஐ கீயை கொடுக்கணும். நேமிங் ஒரு சென்ஸ் ஆகிற நேம் மாதிரி கொடுத்துக்கோங்க. இது உங்களோட ஓன் இன்டர்னல் யூஸுக்கு தான். நான் இதில் வந்து AutoGPT டெஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 2-3 ஆப்ஸில் ஏபிஐ கொடுக்குற நேரம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டால் பெட்டர். ஆனதுக்கப்புறம் இந்த சீக்ரெட் கீயை காப்பி பண்ண போகிறேன். ஆப்வியஸ்லி நான் காட்ட இயலாது. இதை காப்பி பண்ணி நீங்கள் எதுவுமே ப்ராக்கெட்ஸோ அப்போஸ்ட்ரஃபி எதுவும் போட தேவையில்ல. அங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு அந்த ஈக்குவலுக்கு அப்புறம் இந்த உங்களுடைய சீக்ரெட் கீயை பேஸ்ட் பண்ணிட்டு Ctrl+S கொடுத்து சர்வ் பண்ணணும். அவ்வளோ தான், வேறு ஒன்றுமே சேர்த்துல. ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலில் கிளிக் பண்ணி ரீநேம்னு இருக்கிறத எடுத்து .templateங்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வெறும் envங்கிற மட்டுமே இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்கன்னா AutoGPT இன்ஸ்டால் பண்ணியாச்சு, env டெம்ப்ளேட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரிக்வயர்மெண்ட்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த AutoGPTயை உங்களோட சிஸ்டத்தில் ரன் பண்ணணுன்னா சில டிபெண்டன்சி இருக்கும். அந்த கமாண்டை இப்போ நான் காப்பி பண்ண கமாண்டை காப்பி பண்ணிவிட்டு அதிலேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து ரன் நியூ டெர்மினலுங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண என்ன செய்யணும்னு சொன்னால் இது ஒரு விண்டோஸ் பவர்ஷெல் டெர்மினல் விண்டோவும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடும். இந்த ஃபோல்டர்லேருந்து நீங்கள் ஈஸியாக எல்லா இதில் இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் காப்பி பண்ண அந்த கமாண்டை காப்பி பண்ணி என்டர் கொடுக்க போகிறேன். என்டர் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இது என்ன செய்யணும்னு சொன்னால் தேவையான அத்தனை ரிக்வயர்ட் பேக்கேஜஸாக இருக்கட்டும், டிபெண்டன்சி டிரைவர்ஸாக இருக்கட்டும், அடிஷ்னல் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாத்தையுமே டவுன்லோட் ஆகிரும். முடித்ததுக்கப்புறம் திரும்ப அதே URL மாதிரி வந்திருக்கும். முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஒன்றுமே இல்லை, நாங்கள் AutoGPTயை ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது மட்டும்தான். அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமாண்டும் யூசேஜ் கொடுத்துருக்கு. நான் காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோன்னே எவ்ரிதிங் எல்லாமே சரியாக இருந்துச்சு, ஒரு எரரும் இல்லைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக AutoGPT வெல்கம் பண்ணி இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு காமிக்கும். இது வந்து ப்ரீவியஸ்லி நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தனால அது கண்டினியூ பண்ணணுமான்னு கேட்குது. ஏன்னா ஷார்ட் டைம் மெமரி இருக்குது. நீங்கள் வேணான்னா வெறும் அமர்த்திட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா புதுசாக AutoGPT ஓப்பன் ஆகும். இந்த மெசேஜ் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுற நேரம் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களை ஏஐக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுக்கலாம். நேம் கொடுத்துட்டு யூஸ் கேஸ் கொடுக்கலாம். ஏன்னா க்ரியேட்டிவிட்டியை வச்சு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்க. நிறைய யூஸ் கேஸ் இருக்குது, நிறைய வேலை இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு நேம் கொடுக்க போகிறேன். இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், ஒரு தப்பான ஆன்சர் இல்லை. இப்போ நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இதுகிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறத கமாண்டை நீங்கள் டைப் பண்ணணும். நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து 5 டிஃப்ரெண்ட் கோல்ஸ் கொடுக்கணும். பேசிக்காக அதில் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி கோல்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்க கோல்ஸுகளை பேஸ்ட் பண்ணுறேன். எகெயின் இது வந்து லிமிட்டட், இதுக்கு மட்டும் இல்லை, உங்களோட பர்பஸ் நீங்கள் எப்படி இந்த AutoGPTயை யூஸ் பண்ணுவீங்கன்னு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கொள்ளும். வேரியஸ் யூஸ் கேஸஸை நான் இந்த யூடியூப் சேனலில் நான் போடுறேன். ஸோ என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் 4 கோல் கொடுத்துருக்கேன். என் ஏஐக்கு பர்பஸ் கொடுத்துட்டு 5வது கோலை ஷட் டவுன்னு கொடுத்துருக்கேன். ஷட் டவுன் ரீசன் நான் கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா, இல்லாட்டா லூப்பில் சில வேளை ஏஐ ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஷட் டவுன் கொடுக்குறதுனால நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் கொடுத்து நான் என்டர் கொடுத்தோம்னா இப்போ திங்கிங்னு காட்டுதுன்னா பேசிக்கலாக AutoGPT வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டு அது நான் கொடுத்துருக்க பர்பஸும் கோல்ஸுக்கும் வச்சு அதை அடுத்து என்னென்ன செய்யணும்னு டிசைட் பண்ணுது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களோட ஓன் லாங்குவேஜில் கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் நான் கொடுக்குற இன்புட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுது. ஷட் டவுன் மென்ஷன் பண்ணிவிட்டு அது கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஏன்னா ஓப்பன்ஏஐ கிரெடிட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் அவுட் ஆயிரும் சில நேரங்கள். இதை மானிட்டர் பண்ணிக்கொள்ளணும். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா நிறையா டாஸ்க்காக ஆட்டோமேட்டிக்காகவே ஒர்க் பண்ணும். ஸோ மேக் ஷுவர், ஏன்னா நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அன்மானிட்டர்டில் கொடுத்துட்டிங்கன்னா இன்கேஸ் சம்திங் கோஸ் ராங், இன்கேஸ் அது ரீசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட்ஸ் நிறையா வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் ஸ்டாப் பண்ணுறதை ஷட் டவுன் யூஸ் பண்ணுங்கள் 5th கோலாக.
அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐட ரீசனிங் எல்லாமே காமிக்கும். அது நாங்கள் கொடுத்த கோல்ஸை வச்சு அது என்ன செய்யணும், எப்படி ரீசனிங் பண்ணுது, பிளான் எப்படி பண்ணுது, கிரிட்டிசிசம் எப்படி பண்ணுது, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு காமிக்கணும். நீங்களும் வாஸ்து பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட எக்ஸாம்பிள்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே மாறும். ஸோ இது தான் பேசிக்காக AutoGPT. இதில் ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணுறதுக்கு வை அமர்த்தணும். இப்போ அது சொல்லிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ரன் பண்ணணும்னு டிசைட் பண்ணால் வை அமர்த்தணும். இல்லை அடுத்த 5 ஸ்டெப்புமே நீ ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணி எனக்கிட்ட ஒவ்வொரு தடவை கேட்க தேவையில்லைன்னா வை ஸ்பேஸ் டேஷ் போட்டு என்ன நம்பர்னு ஆட்டோமேட்டிக்காக போட்டால் போதும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அத்தனை டைம் அந்த ஸ்டெப்ஸ் வந்து ரெப்பிட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன சிம்பிள், பிகாஸ் என்னங்கன்னா நாங்கள் ஸ்டாப் சொல்கிறோம், இல்லை எக்ஸிட்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் ரன் பண்ணலும் நீங்கள் ஒரு ப்ரோசஸாகவும் வை கொடுத்து ரன் பண்ணலாம், இல்லை எக்ஸிட் பண்ணுறது. இந்த யூசேஜ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி இது பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். இனிஷியலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வை கொடுத்து ரன் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எது சரியாக ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் ஒரே ஒரு தடவை வை அடித்து உங்களுக்கு ஒரு ப்ரோசஸ் எப்படி இருக்குன்னு நான் இப்போ காமிக்க போகிறேன். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக அதே போய் சர்ச் பண்ணிவிட்டு திங்கிங் கொடுத்துட்டு இப்போ எனக்கு செகண்ட் ஸ்டெப் அது என்ன லாஜிக்கலாக செய்யணும்னு டிசைட் பண்ண ஸ்டெப்பை எனக்கு இப்போ காமிக்கும். நான் வெயிட் பண்ணுறேன், நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அது திங்கிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, ஃபர்ஸ்ட் கோலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, செகண்ட் கோலுக்கு இப்போ அது என்ன செய்யணும், அந்த கொடுத்த இன்ஃபர்மேஷன் எப்படி மாடிஃபை ஆகிருக்கு, அடுத்த ஸ்டெப் லாஜிக்கல் என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் காட்டும். ஸோ இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது தான் AutoGPT. இது தான் தமிழுக்கான AutoGPT டியூட்டோரியல். பேஸ் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். AutoGPT ChatGPT ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு, வீடியோஸ் நான் போடுவேன் இந்த சேனலில். இப்போ AutoGPT தான் எங்கே பார்த்தாலும் வீடியோஸ் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ChatGPTன்னு பிலீவ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் தேர் ஆர் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் கவர் பண்ணிக்கிட்டே ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டெக்னாலஜி ரியலி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. இந்த மாதிரி ஏஐ சம்மந்தமான வீடியோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான வீடியோ, சாஃப்ட்வேர் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸில் உங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.